பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன கீதா, காலையில உன் ஃப்ரெண்டு செல்வாவை பார்க்க உமாலை விட்டு போயிருந்தா இல்லையா? போன விஷயம் என்னாச்சு? செல்வாவை பார்த்து எல்லாம் பேசிட்டேன்க்கா. ஈவினிங் வர சொன்னான், நானும் போனேன். உமா இருந்தாளா, அதான் திரும்ப வந்துட்டேன் பார்த்துடுங்க. செயின் தரேன்னு சொன்னானா? ஆமாக்கா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் என்ன கேட்டாலும் பண்ணுவான். அதனால தான் இப்போ உமாவுக்கு தெரியாம தரான். ஃப்ரெண்டுனா இப்படிதான் கீதா இருக்கணும். யாரு உடனே தான் தெரிஞ்சாலும் வைதிக்கெல்லாம் தராம தான் இருப்பாவ. பாரு செல்வா பரவாயில்லையே, பொண்டாட்டி கண்டு பயந்தாலும் தாராம பத்தியா. என்ன பாத்திமாக்கா ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுறிய? ஏன் யார குத்தி காட்டி பேசுறிய? ஐயே புஷ்பா, நான் பொதுவா சொன்னேன், நீ எதுக்கு போய் கோபடியா? இல்ல ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும், போட்டுட்டு திரிவியெல்லாம் ஒன்றும் தரல அப்படி இப்படி சொன்னிய. நான் தான் எப்பவும் மாட்டி கம்மல் நெக்லஸோடு திரியே, நீங்க என்னைய சொன்னிய? ஐயா நான் ஒன்ன எதுக்குமா சொல்ல போறேன், பொத்தம் பொதுவா தான் சொன்னேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாமா? சரிக்கா விடுங்க, நீங்க ரெண்டும் ஏன் சண்டை போடுங்கிறீங்க? என்ன பாரு கீதா, அவ என்ன சொல்லியாவணி? ஏதோ நான் உன்னிட்ட வச்சுட்டு தராம இருந்த மாதிரில இருக்கு. உண்மையே சொல்லணும்னா நானே கவரிங்ல போட்டுட்டு திரியே. பாரு, குளிச்ச போனாலும் போடி, எங்க போனாலும் போடி. என்னைக்காவது கருத்து இருக்கா? நல்லா கேப்பா, கருத்துருக்கா வெளுத்திருக்கா. நீ தங்க என்னைக்கு கருத்து தண்ணில பட்டா? ஆளை பாரு, யார்கிட்ட காதுக்குள்ள பூவை சுத்தியா? சும்மா இதே கண்டது மாதிரி. நான் சரி நம்ம இங்க போட்டு பழகிட்டோம் பத்தியா, அதனாலதான் ஓகே இதான் எல்லாமே போட்டு எடுத்துறீங்க. மற்றபடி எல்லாம் அடவுலயாங்க இருக்கு. இவ சொல்றதுல ஒரு கதைன்னு அவ வேற கேட்டுட்டு இருக்கியா? சரிக்கா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, விடுங்க. என்கிட்ட இருந்ததுன்னா நான் உனக்கு தர மாட்டேன கீதா. பாரு, எனக்கு அவை சொன்னது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு தருவீங்கக்கா, எனக்கு தெரியும், விடுங்க. அதான் இப்ப எனக்கு செல்வாவே தரேன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? விடுங்க விடுங்க. ஆனா நான் என்ன கீதா, சில வேற மாதிரி போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டா தெரியே. கவரிங் போட்டாலும் எல்லாரும் பார்க்கதக்கணும் தானே இதை போட்டுட்டு தெரியே. இதுல என்ன இருக்கு? மூடிக்கிட்டு தெரியாவளா? என்ன புஷ்பா, யாரு சொல்லியா? எக்கா, நீங்க எதுக்கு கோபப்படுறிய? நான் சும்மா ஒரு பொத்தம் பொதுவாக்குல சொன்னேன், நீங்க கோபப்படாதுங்க. பொத்தம் பொதுவாக்குல சொன்னீங்கன்னா பொதுவா இருக்கும்போது எல்லாரும் இருக்கிறத சொல்லாத, தனியா சொல்லு. மூடிக்கிட்டு தெரியாவலாம், பொத்தம் பொதுவாக்குல சொல்லியாலாம். ஆளை பாரு. ஐயோ தயவு செய்து நீங்க ரெண்டு முதல்ல சண்டை போட்டதை நிறுத்துங்க. ஆறு கீதா, இப்ப அவைய கோபப்படியாவோ பாரு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த அரவிந்த் என்ன வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு லட்சுமி அக்கா தேடிக்கிட்டு தெரியுது, ஆரம்பிச்சீங்களா? கீதா, அது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? அரவிந்த் வீட்டுக்கு வராதது என்னமோ உண்மைதான். அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க அக்கா போயிருக்கான்? அதான் அவனுக்கு அத்தை ஒருத்தி உண்டு தெரியுமா? இங்க வந்து ஆடை வேற செய்தா இல்லையா? இந்த அவளுக்கு முளைதான் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு யார் அது? அந்த அண்ணனோட தங்கச்சி அக்கா. ஆமா ஆமா ஆமா, அவதான் அந்த பார்வதி 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 அவதான். அவளுக்கு வீட்டுக்கு இந்த பையன் போயிருக்கான். ஐயே அப்படியா? எதுக்கா இருக்கும்? எதுக்கா இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கான், அதான் அத்தை கரை கேட்டு போயிட்டான். நான் அப்பவே சொன்னேன் இல்லக்கா, அந்த அஜிதா பாக்குறதும் கொஞ்சம் பாவம் போல தெரியா. ஆனா நல்லா வாயாடி பாத்துக்கிடுங்க, பேச்சு கொடுத்தாதான் தெரியுது. சண்டை போட்டிருப்பாவளா இருக்குமோ? ஆமாக்கா இருக்கலாம், அதனாலதான் இவன் கோச்சுக்கிட்டு அத்தைக்காரை ஏட்டு போயிருப்பான். ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா என்ன ஆட்ட ஆட்டிட்டு தெரிஞ்சாவ, ஏதோ பிடியாத்த மாதிரியும். ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டோம், பைக்ல ஒன்னாவே தெரிஞ்சாவ. ஆமாக்கா, இப்ப பாருங்க, லேசா பொண்டாட்டிட்டு சண்டை சொன்னா அங்க போயிட்டானே. சே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நமக்கு என்ன கீதா, நம்ம அறிஞ்சது நம்மளோட வச்சிருப்போம். நம்ம இதை வெளியே விட்டோட நாளை லட்சுமியா ராணியும் சேர்ந்து நம்ம கிட்ட தான் ஆட்டத்து ஒரு அளவு பார்த்துக்க. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். உடனே லேசா தெரிஞ்சா போதும், நம்ம தான் சொல்லிட்டு வந்தே தீர்வாழுவ. சரிமா, ரெண்டு பேரும் பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, இருட்டிட்டு இல்லையா? எங்க நீங்க எங்க போறிய? ஏன் பக்கத்து வீட்டுல அந்த தங்க அக்கா இருக்காவ இல்லையா? அவ காலையிலே என்ன பாக்கணும்னு சொன்னாவலாம். என்னன்னு போய் கேட்கணுமா? நான் போறேன்னா. சரிக்கா போங்க. பாத்தியா கீதா, ஒரு விஷயத்த அரைஞ்சோன்னா எப்படி ஓடுது நீ? தங்கத்தை பார்க்க போகல, தங்கத்திடவே எல்லாத்தையும் எழுதுக்காக போகுது. அக்கா, நம்ம தான் சொன்னோன்னு எடுத்து ஏதாவது சொல்லி கொடுக்குமா என்ன? நம்ம என்னத்த சொன்னோம்? இவ்வளவு நேரம் அவதானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா, நீ விட்டு. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம அறிஞ்சது நம்மளோட வச்சிருப்போம், நம்ம யார்கிட்ட சொல்லண்டானே கீதா. சரிக்கா. சரி கீதா, பின்ன லேட் ஆகுது இல்ல, நானும் கிளம்பி ஏன்னா அந்த ரோஸ்லியா கிளம்புன்னு பாக்கணும் பாத்துக்க. சரிக்கா, நீங்களும் போங்க. நானும் போகும்போது அந்த பாக்கி அக்காவை பாக்கணும், பாத்துக்கிட்டு தான் போனோம். போயிட்டு வரட்டாக்கா? சரிம்மா, நீயும் போ. அவ போய் எல்லார்கிட்டையும் சொல்லிய முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல போய் ரோஸ்லியா காலிட்ட சொல்லிடுவோம். அவியச்சிட்ட சொன்னா அவ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாவ. அவிய போய் எல்லார்கிட்டையும் கிடைச்சிக்கலாம்ல, நம்ம போய் பாக்கி அக்கா கிட்ட சொல்லிடுவோம். பாக்கி அக்கா தான் ஒரு விஷயம் தெரிஞ்சா உடனே எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாவ. ரொம்பவே தேங்க்ஸ் அரவிந்த். நீ மட்டும் வராம இருந்துச்சுன்னா நான் எப்படி வீட்டுக்கு வந்திருப்பேனே தெரியல. இரு, அம்மாவை கூப்பிடுறேன். வேண்டாம், அன்னைக்கே அத்தை ரொம்ப தான் கோவப்பட்டு திட்டாங்க. நான் கிளம்புறேன் ராதிகா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அம்மாவை பார்க்காம போனா வருத்தப்படுவாவ. கொஞ்சம் இரு. எம்மா எம்மா, மக்களே
வந்துட்டீங்களா? வாங்க மக்கா, வாங்க வாங்க. என்ன டீ ஃப்ரெண்டு வீட்டு போறேன்னு சொல்லாம எடுக்காம போயிட்டா? சொன்னா நீங்க விடுவீலாமா, அதனாலதான். பாரு மக்கா, எப்படி பேசியா நீ? சரியத்த, நான் கொண்டு விட்டுட்டேன், நான் நீ கிளம்பேன். கிளம்புறியா? ஏன் மக்களே? ஏமா அத்தை மாதிரி ஏதாவது கோவமா? அன்னைக்கு அத்தை ஏசிட்டேனே எடுத்துட்டேனே. நான் தானல உன் அத்தை தானே, திட்டினதுல என்ன குறைஞ்சா போயிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் ராதிகா தனியா நின்னா கொண்டு விட வந்தேன், கொண்டு விட்டுட்டேன், கிளம்புறேன் அத்தை. எல்லாரும் இப்படி எங்களை ஒதுக்கி வச்சா நான் வேற யாருக்கிட்ட போய் பேசுவேன் எடுப்பேன். சரி, நம்ம அண்ணன் பிள்ளை தானே சொல்லிட்டு 2 ஏச்சி ஏசிட்டேன். அது என்ன தப்பா? ஏன் அத்தை, இப்ப எதுக்கு நீ வருத்தப்படியா? பின்ன என்ன மக்கா, யாருக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்த உடனே கொண்டு விட்டுட்டேன். நான் கிளம்பின்னு சொல்லிட்டு நிக்க, நீ வருவானே நான் ஆசையா எல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். என்னத்த சொல்றீங்க? நீ வா மக்களே, கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டு போமா. ப்ளீஸ் அரவிந்த், அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கு இல்ல அத்தை, அஜிதா எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருப்பா. நான் எப்ப போறேனோ அப்பதான் சாப்பிடவே செய்வா. இன்னைக்கு ஒரு நாள் அந்த அத்தைக்காக இங்க சாப்பிட மாட்டியா நீ? சரி அத்தை, சாப்பாடு எடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இல்ல நீ. நான் சொன்னா நீ கோவப்பட்டுருவியா நீ? சரி அத்தை, போங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே போறேன். சரி மக்களே, இரு வாரேனா. வா மக்கா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கியா? சாப்பாடெல்லாம் எடுத்து தரேன், அரவிந்துக்கு எடுத்து கொண்டு கொடு. சரிம்மா. எப்பா வந்துட்டான். அரவிந்த் உட்காரு, நான் இப்ப வாரேன். சரி போ. ஷோ, பாவம் அஜிதா நமக்காக தேடிக்கிட்டே இருப்பா. ஒரு கால் பண்ணி சொல்லிடலாம். ச்சே, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. எத்தனை வாட்டி கால் பண்ணானே தெரியல. ராதிகா, ராதிகா, என்ன அரவிந்த்? இந்த போன் எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் சார்ஜர் போடா. உன்னோட போன் இருக்குன்னு எடுத்துட்டு வா, எனக்கு ஒரு கால் பண்ணணும். சரி அரவிந்த். இத சார்ஜர் போடு, சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, வீட்டுல கால் பண்ணி சொல்லணும். சரி, நான் என் போன் எடுத்துட்டு வரேன். சரி. எத்தனை வாட்டி கால் பண்ணியாச்சு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அத்தை வேற ராணியத்தை வீட்டுல கேட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க, அத்தையும் காணல. ஒரு காலம் இப்படி ஃபோன் பண்ணாம இருக்கே மாட்டாங்களே, எங்க போயிருப்பாங்க? ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு? வேண்டாம், இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேசாம ராணியத்தை வீட்டுல போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாவம் பிள்ளை, அவன் வருவான் இல்லையா எதிர்பார்த்துட்டு இருக்கா. சங்கடம் போல இருக்கே. அஜிதா, அத்தை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இவன் அங்கதான் போயிருக்கேன்னு தெரிஞ்சா இவளால தாங்கவே முடியாது. சரி வேண்டாம், நம்ம ஏன் சொல்ல போறோம். கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய மன ஆறுதலுக்காக ஏதாவது போய் தான் சொல்லணும். அத்தை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம தான் மக்களே பயந்துகிட்டு இருக்கோம். அரவிந்தா ஆனந்தமா வந்திருக்கணும் வீட்டுக்கு. அப்ப ஏன் அத்தை வீட்டுக்கு வரல? நம்ம வீட்டுக்கு ஏன் வரல? இங்க வரதான் கிளம்பிருக்கானோமா. அப்ப யாரோ வேலைக்கு போன் பண்ணிருக்காங்க. சரி அந்தால பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராணியக்கா வீட்லயே 2 பேரும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஏன் ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி சொல்லாம போயிருக்காங்க? அவன போன்ல சார்ஜர் இல்லையா, அதனால ராணியக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். அப்படின்னாலும் அரவிந்த் அண்ணா போன்ல இருந்து ஒரு கால் பண்ணி பேசிருக்கலாம்ல அத்தை. வேலைக்கு கேட்க போற இடத்துல எப்படிமா போன் பேசிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் நானும் போய் கேட்டேன்னா அங்க ஆனந்தம் இல்லையா. சரி இப்ப வந்துருவாவ அப்படின்னு சொன்னாவ. நீங்க ஆனந்த் அண்ணா கிட்ட பேசுனீங்களா? ஆமாமா, நான் ஆனந்திட்ட இப்பலயே பேசினேன். ஆனந்திட்ட பேசின மட்டுமா, ஆனந்திட்ட பேசிட்டு அரவிந்த் போனை கொடுன்னு சொன்னீங்களே. பேசுனாங்களா? ஒன்னும் சொல்லலையா? இப்போ போனை எடுத்தோடனே அஜிதா சாப்பிட்டாளா, அஜிதா என்ன பண்ணிட்டு இருக்கியா, அஜிதா கிட்ட நான் வர லேட் ஆகும்னு சொல்லிடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அஜிதா அஜிதான்னு சொல்லி குழப்பிட்டேன் என்ன. அப்படியா அத்தை? ஆமா மக்களே, வார்த்தை வார்த்தை அஜிதா அஜிதா அஜிதா. மூச்சுக்கு 300 நேரமும் உன் பேர் தான் வருது. முன்னாடி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவோம். இப்ப அஜிதானே மாறிட்டான். அத்தை உங்களுக்கு கோவம் வருதா? ஐயே, எனக்கு எதுக்கு மக்கா கோவம் வரணும்? முன்னாடி அம்மானே 3 எழுத்தை தான் சொன்னான், இப்ப அஜிதானே 3 எழுத்தை தான் சொல்றான். எனக்கு சந்தோஷம்தான். என்கிட்ட சொல்ல சொன்னாவில்ல அத்தை? ஆமா மக்கா, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, வாங்கிட்ட தான் சொல்லுங்க சொல்லிடுன்னு சொல்லணும். சரி வா, அவன் வர லேட் ஆவன்ல, நம்ம போய் சாப்பிடுவோம் வா. சரி அத்தை. பாவம் இந்த பிள்ளை, அவனை மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கியா? இந்த பையன் எதுக்கு இந்த ராத்திரி அங்க போனா? இன்னைக்கு வரட்டு அவனுக்கு இருக்கு. என்ன லட்சுமி, ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கியா? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் இப்போ? நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லட்சுமி. யோ போ, தள்ளி போ, சாப்பிட்டுட்டு போ. நீ சந்தோஷமா இருக்க மாட்டியே, ஏன் லட்சுமி பொய்ய சொல்லியா? இருக்கு மனசை இப்ப என்ன சொல்லி கொடுத்துருவானோ. போய் போ, அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் படம் போ. நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி யானி கேட்காம இப்படி விடுவிடு நீ போறா?
கேட்டுட்டு போயான். தள்ளி போ போய், சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்கான். போ போ. ம் ஆமா. என் மொவன் அரவிந்த் எங்க? என்ன மாமா அதிசயமா இவங்கள பத்தி கேக்கியாங்க? ஏய் போ, சும்மா எதையாவது சொல்லிட்டு பாக்க படம். ம் அரவிந்த் என் தங்கச்சிக வீட்டுக்கு போயிருக்கான். என் தங்கச்சிக மூளை கொண்டு விட போயிருக்கான். லூஸ் மாதிரி எதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்கேயா போய் குடிச்சுக்கிட்டு வந்துட்டு எதையாவது உளறிட்டு இருக்காம போ போய். என் தங்கச்சி இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினா. உண்மையே சொல்லணும்னா நான் இன்னும் குடிக்கவே இல்லை தெரியுமா. இனி இவன் இப்படியே மனசு மாறி என் தங்கச்சிக்கு விடையே கதின்னு கிடக்க போறான். ஃபோன் பண்ணியாமே, சுவிட்ச் ஆஃப் ஆமே. உண்மையா? போ போய், லூஸ் மனுஷன் கிறுக்கேன். அன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் பேசினா, எப்படி மாறி பேசினா, பெரியவங்கங்கிற மரியாதை கூட இல்லாம. பாரு, என் மவன் என் தங்கச்சிக்கு விட்டு போயிட்டான். உன்கிட்ட பேசுறது கூட விருப்பம் இல்லாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சீக்கிரம் பொட்டி படுக்கையை கெட்டி வை, வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போ போய் கிறுக்கேன். நான் கிறுக்கன் தான், ஆனா உண்மையான கிறுக்கன் யாருன்னு கொஞ்ச நாள்லயே தெரியும் பாரு. அஜிதா மக்களே, அஜிதா